ரெட் லெட்யூஸ் சாலட். பொதுவா சாலட்ல எல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஆனா இதில வெறும் இத மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இத மாரி 3 மடங்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நானு. அலசிட்டு நல்லா பிழிஞ்சு, அரிஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பொடியா கட் பண்ண ஆனியனும், சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. பெப்பரும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த எள்ளு, ஆரஞ்சு ஜூஸ். நான் பொதுவா லெமன் ஜூஸ் தான் இதில ஆட் பண்ணுவேன். வீட்ல லெமன் இல்லாதால என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். வீட்லலாம் ஆரஞ்சு ஜூஸே போடுனாங்க. சரி, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரஸ்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. சரி நமக்கு என்ன நானும் போட்டுட்டேன். உப்பு உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. ஆனாலும் ஆரஞ்சு ஜூஸ்க்கு ரொம்ப தாங்க தன்னெடுக்கும். நான் அவ்ளோ ஜூஸ் ஊத்தியும் கொஞ்சம் கூட தன்னை வெளிக்காட்டிக்கவே இல்லங்க அது. நான் பொதுவா ஆரஞ்சு ஜூஸ்லாம் ஆட் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா, அதனோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ண போது. ஆனா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. எங்க வீட்ல சாப்பிட்டவங்க இதுக்கு எவ்வளோ பாயிண்ட் குடுத்தாங்கன்னா, 8.5 குடுத்தாங்க. எனக்கு இதோட காரம் பத்தல. அதனால கேன் பெப்பரும் கொஞ்சம் இதில நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் சாம்பாரு, குழம்பு அதுக்கெல்லாம் இத சைட் டிஷ்ஷா சேர்த்து சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாருக்கும். ஒரு வாட்டி நீங்க வச்சீங்கன்னா, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்பாங்க.